ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்கே விஸ் எம்ஐ மேட்ச் நடந்து முடிஞ்சிச்சு. அடுத்த ஆர்சிபியோட சிஎஸ்கே விளையாட போறாங்க. இதுக்கு இடையில நிறைய ஐபிஎல் மேட்சஸ் நடந்துட்டு இருக்கு. நம்ம ரிவ்யூஸும் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமே சிஎஸ்கே மேட்ச் அப்ப எல்லாம் நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா, கான்வே வந்து இவங்க ரொம்ப மிஸ் பண்ண போறாங்க. எஸ், கண்டிப்பா இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க, அதனால எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனா இப்படி ஒரு 150 தான் எல்லா மேட்சும் வரும் அப்படின்னு கிடையாது. ஒரு வேற பிச்செல்லாம் போறப்போ ஒரு 200 வரலாம். இப்ப எல்லாம் 280 வரைக்கும் போயிட்டு இருக்கு. அப்படிலாம் வர்றப்போ கண்டிப்பா வந்து கான்வே மாதிரி ஒரு பிளேயரை மிஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த விஷயத்தை வந்து ரெண்டா பிரிக்கலாங்க. எஸ், ரச்சின் ரவீந்திராவோட ஒரு எக்ஸப்ஷனல் ஃபார்முக்கு அப்புறம் எல்லாருமே சொன்னது என்னன்னா, கான்வே ஆடக்கூடாது, ரச்சினை தான் ஆடணும் அப்படின்னு தான் ஐபிஎலுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா கான்வே ரீசன்ட் டைம்ஸ்ல பெருசா ஃபார்ம்ல இல்ல, பட் ரச்சின் அப்படி கிடையாது, பயங்கரமான ஃபார்ம்ல இருந்தாரு. சாம்பியன்ஸ் டிராஃபில மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கிட்டு தான் ஐபிஎல் குள்ளேயே வந்தாரு. ஓகே, அண்ட் கான்வேக்கு சாம்பியன்ஸ் டிராஃபில இடமே கிடைக்கல. இந்த மாதிரி ரெண்டு இதுல தான் வந்தாங்க. அதனாலதான் எல்லாருமே ரச்சின் ஆடணும்னு சொன்னாங்க. அண்ட் சிஎஸ்கே எப்பவுமே வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க, ஆனா அது இந்த வருஷம் பண்ணல. என்னன்னா, ஒரு பிளேயர் நமக்காக நல்லா பண்ணிட்டு போயிருக்கான், திருப்பி அவன் வர்றப்போ அவன் இன்டர்நேஷனல்ல எவ்வளவு ஒஸ்டா இருந்தாலும் திருப்பி வந்து அந்த மஞ்சள் சொக்காவை கொடுத்து ஆடதான் வைப்பாங்க. பட் இந்த வருஷம் என்னன்னு தெரியல, திடீர்னு கான்வே ஓபன் பண்ணாம ரச்சின் ஓபன் பண்ணாரு. ஆக்சுவலா இதுல ஒரு சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, கான்வேயோட ரீசன்ட் ஃபார்ம்னால வந்து பாத்தீங்கன்னா கான்வே டிராப் பண்ணிருக்க மாட்டாங்க. எஸ், நம்ம வந்து மொத்தம் 4 ஃபாரின் ஆப்ஷன் தாங்க விளையாட முடியும். ஸோ ரச்சினை மேல ஓபன் பண்ண வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க. ஓகே, அதுக்கு அடுத்தபடியா கீழே வந்து நீங்க சாம் ஆடணும், நூறு ஆடணும், எல்லிஸ் ஆடணும். அப்படிங்கிறப்போ கான்வேக்கு இடம் இல்லதா? ஓகே, ஸோ ஆனா இங்க ஒரு விஷயம் இருக்குங்க. என்னன்னா, இப்போ கான்வே எப்படிப்பட்ட பிளேயர் அப்படிங்கிறது வந்து தெரியும். பொறுமையா ஆரம்பிச்சு நல்லா அப்படி கொண்டுட்டு போற ஒரு பிளேயர். அந்த மாதிரி பிளேயர் வந்து இப்போ இந்த பிச்சுக்கு தேவையில்ல அப்படின்னு யோசிச்சுட்டாங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஆக்சுவலா ரெண்டு பேருமே ஆடணுங்க, கான்வேயும் ஆடணும், ரச்சினும் ஆடணும். சிஎஸ்கே இங்கதான் ஒரு பயங்கரமான ட்ரிக்கை மிஸ் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஐம் நாட் ஹார்ஷ் அபவுட் சாம் கரன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பிச்சர்ஸ்ல சாம் கரன் தேவைப்பட மாட்டாரு. சாம் கரன் வந்து நம்ம வெளியில சேப்பாக்க விட்டு வெளியில போறப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவைப்படுவாரு. பட் சேப்பாக் பிச்சில் வந்து எனக்கு தெரிஞ்சு கான்வே ஆடுறது ஒரு நல்ல பெட்டரான சாய்ஸ் நான் சொல்லுவேன். ஈவன் தோ இன்னும் இருக்க போற மேட்ச்ல சாம் கரன் சேப்பாக்ல செஞ்சுரி அடிச்சாலும் சரி, 5 விக்கெட் எடுத்தாலும் சரி, என்னோட கருத்து இது. ஓகே, கான்வே ஆடணும். ஏன்னா நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, நீங்க வந்து கான்வே ரச்சினை ஓபன் பண்ண விட்டுறலாம், இல்ல கான்வே ராகுல் திரிபாதியை கூட ஓபன் பண்ண விட்டுட்டு நீங்க அடுத்து ருத்ராஜ், அடுத்து ரச்சின் ரவீந்திரா, அப்படி வர்றப்போ வந்து இன்னும் அந்த பேட்டிங் லைனப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியும். ஆனா இப்ப நீங்க பாருங்களேன், ராகுல் திரிபாதி விஸ் ரச்சின் ஓபனு, அதுக்கப்புறம் ருத்ராஜ் ஐக்வாட், இதுக்கப்புறம் பேட்டிங்னு யாருன்னா தீபக் கூட வர்றாரு, சாம் கரன் வர்றாரு. சாம் கரன் ஓகே, பட் அவர் ப்ரூவ் பண்ணுவார். இதுக்கப்புறம் தீபக் கூட வர்றாரு, சாம் கரன் வர்றாரு, எம்எஸ், அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா எம்எஸ் வந்து பினிஷர்ஸ். ஓகே, இந்த இடையில வந்து இந்த மிடில் ஆர்டர் ஹோல்ட் பண்ற ஒரு பிளேயரே இல்ல அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம தள்ளப்படுறோம். நீங்க மறக்க கூடாது மக்களே, எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு எப்படி சொல்றது, ஒரு 5 மேட்ச் முடிஞ்சிருச்சு ஐபிஎல்ல. மற்ற டீம்ஸ்லாம் விளையாடுறத பாக்குறப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து சிஎஸ்கே வெளியில போடுறப்ப ரொம்ப கஷ்டப்பட போறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஏன்னா நம்மள்ட்ட ஒரு ப்ரூவன் மிடில் ஆர்டரே இல்ல. சிவம் டூபே ஏன் நான் சொல்லல அப்படின்னா, அவர் மட்டும்தான் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். இன்கேஸ் அவருக்கு ஒரு பேட் சீசனா இது அமைஞ்சிச்சுன்னு வைங்களேன், சிஎஸ்கே டோட்டலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுந்துருவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சோ இப்போ நீங்க மேல கான்வே ஆட வைக்கிறீங்க அப்படின்னா, கான்வே ராகுல் திரிபாதி ஓபனிங், ராகுல் திரிபாதி அடிச்சாடுவாரு, கான்வே பொறுமையா கேம் ஆரம்பிப்பாரு. ஓகே, சூப்பரா இருக்கும். சரி, இவங்களை அவுட் எடுத்துட்டா டக்குன்னு அங்கிட்டு வந்து அப்பதான் ருத்ராஜ் ஐக்வாட்டே வருவாரு. என்னடா ருத்ராஜ் இப்பதான் வரான், சரி அவனை விக்கெட் எடுத்துருவோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரச்சின் வருவாரு. ஐயோ ரச்சினா அப்படின்ட்டு ரச்சின் விளையாண்டு, அதுக்கப்புறம் சிவம் டூபே வருவாரு, அதுக்கப்புறம் வந்து ஜட்டு, எம்எஸ் தோனி, இப்படி வர்றப்போ உண்மையிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செமையா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஒரு இம்பாக்ட் பிளேயரா நீங்க வந்து தீபக் கூட உள்ள எடுத்துட்டு வந்துக்கலாம், இன்கேஸ் பேட்டிங்ல வேணும் அப்படின்னா. சோ பேட்டிங் லைனப்ப வந்து ஸ்ட்ராங் பண்ணியே ஆகணும். ரீசன்ட் டைம்ஸ்ல ரபாடா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, இதுக்கு பேர் கிரிக்கெட் இல்ல, பேட்டர்ஸ்னு வச்சிடலாம். ஏன்னா அவ்வளவு இதுவா இருக்கு பேட்டர்ஸுக்கு, பவுலர்ஸ்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்ட்டு. சேப்பாக்ல மட்டும்தான் பவுலிங் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கு இப்ப நடந்த மேட்சஸ்ல பாக்குறப்போ. பிகாஸ் இந்த வாட்டி அவங்க ஸ்பின்னர்ஸ் எடுத்ததுனால சேப்பாக் வச்சு ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா தான் அவங்க போட்டு கொடுப்பாங்க. ஓகே, நீங்க எங்க போனாலும் நீங்க பேட்டர்ஸ் வந்து இதாயே ஆகணும். சோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கான்வே
கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு இது. பட் ஆனா எந்த அளவுக்கு சிஎஸ்கே அதை யோசிப்பாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா இப்ப செட் ஆயிருச்சுன்னா அவங்க கான்வே உள்ள கொண்டு வரவே மாட்டாங்க, அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் கான்வே அவர் ஒரு சம பிளேயருங்க. அவர் ரீசெண்டா ஃபார்ம்ல இல்லைன்னா நம்ம யோசிக்க கூடாது. அவர் வந்தாரு அப்படின்னா அவருக்கு தெரியும் எப்படி கேம் ஆடணும் அப்படின்ட்டு. ஏங்க ஒரு சாம்பியன்ஷிப் வின் பண்றதுக்கே அவர் காரணமா இருந்திருக்காருங்க. அவரை ஒதுக்குறது வந்து எப்படிப்பட்ட இதுன்னு எனக்கு தெரியல. பட் அகைன் நான் ஒன்று சொல்றேன், சிஎஸ்கே அப்படி ஒதுக்குற டீம்லாம் கிடையாது. மேபி அவங்க ட்ரிக் வச்சிருந்திருக்கலாம். ஏன்னா இன்னொரு கிரவுண்டுக்கு போறப்ப டக்குன்னு கான்வேயை கூட ஓபன் பண்ண வச்சுட்டு ஆடுங்கடா, மிடில் ஆர்டரா ஸ்ட்ராங் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லலாம். பீடாக்னு நினைக்கிறேன், அவர் வந்து சூப்பரா பீட்டாக தான் இருக்கும். அவர் ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருந்தாரு. நீங்க கான்வேயை கொண்டுட்டு வந்து நீங்க வந்து மேல கொண்டு வரப்போ, ரச்சின் கொஞ்சம் கீழே போறப்போ, ருத்ராஜ் கொண்டு வரப்பையோ இல்ல ராகுல் திரிபாதி கொண்டு வரப்பையோ இந்த டீம் வந்து ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ராங்கான டீமா தெரியும். உண்மையுமே ரொம்ப எப்படி சொல்றது, அக்ரெசிவான பேட்ஸ்மேன்ஸ் கிடையாது. ஆனா எல்லாருமே ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் விளையாடக்கூடியவங்க. ஸோ நீங்க ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் விளையாடக்கூடியவங்கள்ட்ட என்னைக்குமே நம்ம வந்து ஸ்கோர் பண்றதுலேருந்து தப்பிக்கவே முடியாது, அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படிதான் இவங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் யோசிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்றாங்களோன்னு தோணுது. பட் அகைன் நான் சொல்றேன், ஒரு கேம் தான் முடிஞ்சிருக்கு. இதை வச்சு நம்ம நிறைய ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது ஆக்சுவலி. ஏன்னா அடுத்தடுத்த கேம்ஸ்ல அவங்க என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் இதை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். பட் என்னோட பர்சனல் விஷயம் என்னன்னா, கான்வே ஆடணுங்க. நான் முன்னல்ல இருந்தே சொல்றதா, கான்வே ராகுல் திரிபாதி ஓப்பனிங். நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ராகுல் திரிபாதி தான் ஓபன் பண்ண போறாருன்னு. ஸோ கான்வே ராகுல் திரிபாதி ஓப்பனிங், ருத்ராஜ் ஜெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா அவங்க லெஃப்ட் ரைட் எப்படி அவுட் ஆகுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க 2 பேரும் அடுத்து இறங்கணும். சிவம் டூபேவை அடுத்து இறக்கி விடுங்க. ஜட்டு வந்துருவாரு, அதுக்கப்புறம் எம்எஸ் வந்துருவாரு, ஆஷ்னா வந்துருவாரு. இல்ல எங்களுக்கு ஏர்லி விக்கெட் விழுந்துருச்சு, எங்களுக்கு ஒரு இம்பாக்ட் பிளேயர் வேணும்னா எடுத்துட்டு வாங்க தீபக் கூடாவையோ விஜய் சங்கரையோ. அவ்வளவுதான், சிம்பிளா வந்து இப்படி முடிச்சுட்டு போகலாம், பார்க்கலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு தீபக் கூடா டர்ன் அவுட் ஆகணும். தீபக் கூடா பத்தி ஒரு வீடியோ ஸ்பெஷலா ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அந்த வீடியோ உங்களுக்காக வந்து வரும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, டெவான் கான்வே வரணுமா வேண்டாமா? இல்ல ப்ரோ ரச்சினியாச்சே போயிடலாம் ப்ரோ, ரச்சின் சூப்பரா ஓப்பனிங்ல செட் ஆகுறாரு ப்ரோ, மாத்தவே வேணாம் ப்ரோ அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ டெவான் அண்ட் ரச்சினை ஓபன் பண்ண விட்டுட்டு ராகுல் திரிபாதி ருத்ராஜ் எல்லாம் கீழே வரலாம், அப்படி ஒரு அக்ரெசிவ் மோடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். அண்ட் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து என்ன மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோஸ் கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெயில் பண்றீங்களா? எல்லாரும் ஒரு 10 ஐடியாஸ் சும்மா மெயில் பண்ணுங்க. இஃப் யூ ஃப்ரீ, நீங்க ஃப்ரீயா இருந்தா மெயில் பண்ணுங்க. மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகே, அப்படி இல்லைன்னா சிம்பிள் crickulagam.07@gmail.com. ஓகே, ஸோ இதுக்கு நீங்க மெயில் பண்ணுங்க. எத்தனை மெயில் வருது, அதுல ஏதாவது கண்டென்ட் முடிஞ்சா போடுறேன். அண்ட் அவ்வளவுதாங்க, வேற எதுவும் இல்லை. ஓகே, நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.